ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 2000 வரைக்கும் நம்ம எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லெஃப்ட் ஓவர் சம்ஸ் வந்து என்னென்னா 21, 22, 23. ஸோ இந்த 3 இயர்ஸ் PYQ மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இந்த செஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த செஷன் வந்து கொஞ்சம் குட்டி செஷனாக தான் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு 12, 13 சம்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த 3 இயர்ஸ் கேட்டிருந்த சம்மு. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம தேவையான PYQ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம 80 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து we will start from 81st question. ரைட், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். In a potentiometer circuit, a cell of EMF 1.5 volt gives balance point at 36 cm length of wire. ஓகே, ஸோ இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்கியூட்டில் வந்து EMF வந்து ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்க செல்லோட EMF வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 1.5 வோல்ட். அதோட பேலன்சிங் பாயிண்ட் வந்து என்னென்னா 36 சென்டிமீட்டர். ஸோ E1 கொடுத்துட்டாங்க, L1 கொடுத்தாச்சு. ஓகே, if another cell of EMF 2.5 volt replaces the first cell, ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு செல்லை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். then at what length of the wire the balance point occurs. ஓகே, ஸோ அப்போ வந்து பேலன்சிங் பாயிண்ட், நியூ பேலன்சிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ L2 என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதெல்லாம் சிம்பிளான சம் தான். E1க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 1.5. ஓகே, ஸ்ட்ரைட் அவே which is equal to 36, ரைட்? அடுத்தது வந்து என்னென்னா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2.5 வோல்ட் பேட்டரியால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதோட பேலன்சிங் பாயிண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் L2. ஓகே, ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள், you'll get the answer. ஸோ 1.5ம் 2.5ம் கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா you'll have like 5, மேலே வந்து ஒரு 3 இருக்க போது. just do the cross multiplication, you'll get L2. Okay, so L2 which is equal to 36 into 5, right, divided by 3. Okay, so அடுத்ததில் cancel out ஆகுது அப்படின்னா you will have 12, right? Then 12 into 5 will be like 60. So the answer is 60 centimeter, right? ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்த பேசிக்கான சம் தான், ரைட்? இந்த கொஷின்லாம் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் சம் மாதிரி என்னன்னு பார்க்கலாம். Column 1 gives certain physical terms associated with the flow of current through a metallic conductor. ஓகே, ஸோ அப்போ காலம் 1ல் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கரண்ட் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, ரிலாக்ஸேஷன் டைம் அந்த மாதிரி இருக்குது. காலம் 2ல் வந்து gives some mathematical relation involving electrical quantities. ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காலம் 2ல் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா மேட்ச் காலம் 1 அண்ட் காலம் 2 வித் அப்ராப்ரியேட் ரிலேஷன்ஸ். அப்போ காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் நான் வந்து மேட்ச் பண்ணணும், ரைட்? ஸோ லெட்ஸ் டூ த மேட்சிங் ஸ்டெப். சி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து நான் வந்து எதோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது VD, ரைட்? ஸோ தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது உங்களுக்கு தெரியணும். EEM/τ இதோட மேட்ச் பண்ணலாம், ரைட்? ஸோ A வந்து நான் ஆரோட மேட்ச் பண்ண முடியும், ரைட்? A வந்து R, எல்லாமே கரெக்டாக அப்படி தான் மேட்ச் ஆகிருந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, ரைட்? சி இன்னொன்று ஈஸியாக இருக்குது விச் இஸ் லைக் கரண்ட் டென்சிட்டி. அப்போ கரண்ட் டென்சிட்டியை வந்து நான் எதோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா NEVD. ஃபைன். ஸோ அப்போ கரண்ட் டென்சிட்டி வந்து நான் NEVD, D வந்து Qவோட மேட்ச் ஆகணும். ஸோ D வந்து Qவோட மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். ஸோ ஆப்ஷன் 2 வந்து ஆன்சராக வர முடியும், இல்லைனா ஆப்ஷன் 4 வந்து எனக்கு ஆன்சராக வந்து வர முடியும். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் பீரியட். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 2 கொலிஷனுக்கு நடுவில் உள்ள டைம் இன்டர்வல் தான். ஸோ அதை நம்ம வந்து ஆவரேஜ் டைம் வந்து டவுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ தியரியில் பார்த்துருந்தது தான். இது வந்து ரெசிஸ்டிவிட்டியை மேட்ச் பண்ணி இந்த ஃபார்முலா வரும், ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் வந்து சால்வ் பண்ணும்போது பண்ணது, ரைட்? ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ரிலாக்ஸேஷன் பீரியட் அப்படிங்கிறது நம்ம ரெசிஸ்டிவிட்டியை வச்சு வந்து வரும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரோ வில் பி ஈக்குவல் டு M/NE² டவுன்னு வந்திருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ρL/A. அந்த ரோவை வந்து நம்ம மற்ற பேராமீட்டரோட ரிலேட் பண்ணும்போது இட் வில் பி ஈக்குவல் டு M/NE² டவுன்னு வந்திருக்கணும், ரைட்? ஸோ அது ரெண்டும் இங்கே ஃப்ளிப் ஆகி எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து Pயோட வந்து மேட்ச் ஆகும். ஸோ C வந்து இட் வில் மேட்ச் வித் P. ஓகே, ஸோ அப்போ D வந்து Q இருக்க மாதிரியும் C வந்து நான் எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா Pயோட மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், விச் இஸ் லைக் ஆப்ஷன் 2, ரைட்? இன்னும் ஒன்று வந்து எது மிஸ்ஸிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் மேட்ச் வித் S, ரைட்? ஸோ B வந்து எனக்கு Sஓட வந்து மேட்ச் ஆகணும். அது எப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா ரோ விச் இஸ் ஈக்குவல் டு
E by Jன்னு வந்து எனக்கு வந்து போட்டிருக்காங்க, ரைட்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா V ஈக்குவல்ஸ் IR அந்த மாதிரி வரும். இல்லைன்னா வோல்டேஜ் V வந்து எனக்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம்ஸ் த லென்த், ரைட்? இது வந்து தெரியணும்ல, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து E டைம்ஸ் L, ஃபைன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்த ஒன்று தான். அப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து ஈக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா V டிவைடட் பை Lன்னு நான் உள்ள வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூ ஹேவ் V டிவைடட் பை L ஒரு பேராமீட்டர், Jங்கிறது கரண்ட் டென்சிட்டி, ரைட்? அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? I டிவைடட் பை A, ஃபைன். ஸோ அப்போ ரோ வந்து சம் பேராமீட்டர் யூ காட் இட். ஸோ V by I அதை வந்து எதால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா V ஈக்குவல்ஸ் IR. அப்போ R வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா V by I, ஃபைன். ஸோ அப்போ இந்த மொத்த டேர்மை நான் வந்து ஆருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், ஃபைன். கரெக்டாக வந்துருச்சா? ஸோ யூ காட் இட், ரைட்? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ரோ வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா R, ஃபைன், A டிவைடட் பை Lன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுருப்போம் அப்படின்னா R ஈக்குவல்ஸ் ரோ L டிவைடட் பை Aன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ஸோ இங்கே ஃப்ளிப் ஆகி வருது, ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி தான் நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஃபைன். ஸோ அப்போ ரோ ஈக்குவல்ஸ் RA பை L இதுவும் கரெக்டு தான். இல்லைனா E பை Jவும் என்னால் யூஸ் பண்ண முடியும், ரைட்? therefore the answer here is option 2. ஸோ நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் 2ங்கிறது மார்க் பண்ணிட்டோம். இருந்தாலும் எப்படி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை வந்து நம்ம வந்து E by Jக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், ஃபைன். ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி சம்மு தான். ஓகே, அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேஸ் பண்ண சம் தான். என்னென்னு பார்க்கலாம். The effective resistance of a parallel connection that consists of 4 wires of equal length, equal area of cross section and same material is 0.25 ohm. ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே என்னென்னா நம்ம வந்து 4 ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரப்போகிற நெட் ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0.25 ohm, ஃபைன். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் வாட் வில் பி த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஃப் தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ இதில் இருக்க போகிற அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார்ஸையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணாமல் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பேரலல் காம்பினேஷனுக்கு வந்து ஆர்நெட் வந்து 0.25 தெரியும், அதை அப்படியே போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ யூல் ஹேவ் 1 டிவைடட் பை 0.25 which is equal to you have like 1 by R plus 1 by R plus 1 by R எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ அது வந்து எனக்கு என்னென்னா 4 டிவைடட் பை Rன்னு நான் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போடுறேன். அப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா R which is equal to 4 into 0.25ன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது, ரைட்? அப்போ 0.25 அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஸோ திஸ் டேர்ம், இந்த டேர்ம் வந்து 1/4ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் தானே. ஸோ அப்போ 4 it will get cancelled. therefore இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் R வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 1 ohm. ஓகே, ஸோ ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 ohm. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸை நான் வந்து சீரீஸில் அடுத்தடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ சீரீஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 4 ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 into 1 which is like 4 ohm. The answer here is 4 ohm. ரைட், இதெல்லாம் சிம்பிளான சம் தான், புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து 3 ரெசிஸ்டார்ஸ் ஹேவிங் ரெசிஸ்டன்சஸ் R1, R2 and R3. ஓகே, ஸோ 3 ரெசிஸ்டன்சஸ் வந்துருக்கு. ஸோ பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஆர் கனெக்டட் as shown in the given circuit, fine. The ratio of I3 divided by I1, I3க்கும் I1க்கும் நான் வந்து ரேஷியோ வந்து எடுக்கணும். ஆஃப் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் இன் த சர்க்யூட் இஸ். ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷனில் நான் வந்து என்னென்னா I3க்கும் I1க்கும் நடுவில் வந்து நான் வந்து ரேஷியோஸ் வந்து எடுக்கணும், ஃபைன். ஸோ அப்போ I3க்கும் I1க்கும் நடுவில் நான் ரேஷியோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து என்ன தெரியும், இந்த 2 பாயிண்ட்லேயும் எனக்கு சேம் வோல்டேஜ் தான் இருக்க போகுது. therefore I2 R2 will be equal to I3 R3, ஃபைன். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடும். வேறு என்ன இதில் வந்து தெரியும் அப்படின்னா வெளியில் இருக்க போகிற வோல்டேஜை பற்றி அவங்க எந்த டேட்டாவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு ஐங்கிற கரண்ட் வருது அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கரண்ட்டை ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி எனக்கு வந்து I1 will be equal to I2 plus I3, ரைட்? ஸோ இந்த காம்பினேஷனை மட்டும் வச்சு நான் வந்து எப்படியாச்சும் என்ன ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா I3 by I1க்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டு சைடும் சேமாக தானே இருக்கணும் பேரலல் கனெக்ஷனில். therefore எனக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னா I2 R2 will be equal to I3 R3, ஃபைன்.
I2 R2வும் I3 R3 எனக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, யூ ஹேவ் I1 which is equal to I2 ப்ளஸ் I3. ஓகே. ஸோ இந்த காம்பினேஷன் ஒன்று வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபைன். ஸோ அப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ரிலேஷன் வந்து தேவை? ஸோ ஐ நீட் ரிலேஷன் பிட்வீன் I1 அண்ட் தென் I3. ஸோ இது 2க்கு தானே தேவை. அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I2 வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் I2 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? I3 R3 டிவைடட் பை R2, ரைட்? ஸோ இது வந்து டினாமினேட்டர் போகிற மாதிரி என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஐ வில் டூ தட் திங் இன்டு இட். ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு வழியே இல்லை. இங்கே I2 I3 ரிலேட் ஆகுது, இங்கே மட்டும்தான் I1 I3 வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம மேலே உள்ள ரிலேஷன் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இல் ஹேவ் I1 which is equal to I2க்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, I3 R3 டிவைடட் பை R2. ஓகே. ஸோ டிவைடட் பை R2. ஓகே. ஸோ I2 வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ் I3. ஓகே. ஸோ அப்போ இந்த ரிலேஷனை பார்க்கும்போதே தெரியுது, 2 I3 வந்து இருக்குது பேராமீட்டரில். ஸோ I3 வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். ஃபேக்டர் அவுட் பண்ணிவிட்டு நான் டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஐ வில் கெட் த ரிலேஷன் ஃபார் I1 டிவைட் பை I3. ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து I3 பை I1 வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ I3 பை I1 தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்ஃபோர் இதில் வந்து நான் காமனாக இருக்க போகிற I3 வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணி டினாமினேட்டர் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ யூ வில் ஹேவ் I1 டிவைடட் பை I3 which is equal to R3 divided by R2, okay, plus 1. Fine. So you have R3 divided by R2 plus 1, okay. கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, I3 டிவைடட் பை I1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இதை நான் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். ஃபைன். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோடய ஃபைனல் ரிசல்ட் வந்து இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ யூல் ஹேவ் R2 டிவைடட் பை R3 ப்ளஸ் R2 தான் என்னோடய ஆன்சராக வரப்போகுது. ஸோ R2 டிவைடட் பை R3 ப்ளஸ் R2 வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். R2 divided by R2 plus R3. The answer here is option 3. Fine. ஸோ இந்த சம்லாம் சிம்பிளான சம் தான். ஜஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் கரண்ட் லாவையும் நம்ம வந்து அந்த வோல்டேஜ் சேமாக இருந்துச்சுன்னா பேரலல் கனெக்ஷனில் சேமாக இருக்கும் அப்படிங்கிற வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இதிலலாம் டவுட் இருக்கக்கூடாது. ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a copper wire of length 10 meter and radius 10 power minus 2 divided by root pi meter has electrical resistance of 10 ohm. ஸோ அந்த காப்பர் வயரை பற்றி எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க, which is அதோட லென்த் வந்து 10 மீட்டர் இருக்குது. ஸோ ரேடியஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம தேவைன்னா க்ராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைன். இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, த கரண்ட் டென்சிட்டி இந்த வயர் ஃபார் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் 10 வோல்ட் பர் மீட்டர். ஸோ இப்போ நான் என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கரண்ட் டென்சிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா எனக்கு என்ன வரும்? J which is equal to I, கரண்ட் per unit cross section area, right? ஸோ I by A தான் எனக்கு வந்து J கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ J தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே எனக்கு என்ன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்றும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ இதை வச்சு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்கு 2 சம் முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் மேட்ச் த ஃபாலோயிங்கில். இது ரிலேட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபார்முலா வந்து வந்துருந்துச்சு, ரைட்? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே. அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ரோ வாஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை ஜே அப்படின்னு இருந்துச்சு. ஃபைன். ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தேன் எப்படி இ பை ஜே வந்து ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ மேலே உள்ளது வந்து நம்ம வந்து வி பை எல்னு ரீப்ளேஸ் பண்ணோம், ஜே வந்து ஐ பை ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். கரெக்டாக மேட்ச் ஆச்சு, ரைட்? ஸோ அதே திங் தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு வந்து இ வந்து கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து கொடுத்துருக்கு. நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா J which is nothing but E divided by rho. இதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ வந்து E வந்து கொஷினில் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க which is like 10. எனக்கு என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எனக்கு தெரிய வேண்டியது வந்து ரெசிஸ்டிவிட்டி ரோ. அப்போ ரெசிஸ்டிவிட்டி ரோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல்ஸ் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? R A by L, ரைட்? ஸோ ஆருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 10. ஓகே. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் தானே வந்திருக்கணும். அப்போ யூ வில் ஹேவ் ஃபார் பைக்கு வந்து நான் வந்து என்னென்னா பை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் தென் யூ ஹேவ் லைக் ஆர் ஸ்கொயர், ரைட்? அப்போ 10 பவர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து வந்திருக்க போது அப்போ வந்து 10 பவர் மைனஸ் 4னு வந்து வச்சுக்கலாம் டிவைடட் பை
root pi the whole square which is like pi. So pi cancel out ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன போட்டாச்சு அப்படின்னா ஆர் வந்து போட்டாச்சு, ஏ வந்து போட்டாச்சு, டிவைடட் பை எல். லென்த் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 10 meters ஃபைன். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவே எல்லாம் சால்வ் ஆயிரும். ஸோ பை இட் வில் கெட் கேன்சல்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா 10 வந்து இட் வில் கெட் கேன்சல். ஐ ஜஸ்ட் பி லெஃப்ட் வித் 10 power minus 4. ஸோ இங்கே வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் ரோ which is equal to 10 power minus 4. அப்போ இங்கே நான் ரோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரோ எடுத்துகிட்டு போய் டினாமினேட்டரில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஜே வந்து ஐம் ரெடி டு கெட் த ஜே, ரைட்? அப்போ ஜே வில் பி ஈக்குவல் டு ஈக்கு வந்து 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் வில் ஹேவ் லைக் 10 power minus 4. ஸோ அப்போ கரண்ட் டென்சிட்டி ஜே வில் பி ஈக்குவல் டு 10 power 5. Okay, ampere per meter square. Obviously, therefore the answer here is option 1. Right? இந்த சம் புரியணும், சிம்பிளான சம் தான். இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலா வந்து எது தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா ஜே ஈக்குவல்ஸ் இ டிவைடட் பை ரோ. இல்லைன்னா அதை கொண்டுட்டு வரதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் திருப்பி வந்து போடுற மாதிரி இருந்திருக்கணும். நம்ம 2 சம் முன்னாடி தான் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ கரண்ட் டென்சிட்டி ஜே வில் பி ஈக்குவல் டு இ டிவைடட் பை ரோ. அதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அப்ளை பண்ணி வி காட் த ஆன்சர், ரைட்? ஸோ இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். 2 ரெசிஸ்டர்ஸ், 2 ரெசிஸ்டர் இருக்குது, ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 100 ohm அண்ட் தென் 200 ohm. ஓகே, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ஆர் கனெக்டட் இன் parallel in an electrical circuit. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸையுமே நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம், which means வோல்டேஜ் வந்து ரெண்டுக்குமே சேமாக இருந்திருக்க போகுது. ஃபைன். The ratio of the thermal energy developed in 100 ohm to that in that 200 ohm. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100 வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ செகண்ட் ஒனுக்கு வந்து 200 ஓமை கன்சிடர் பண்ணி நான் வந்து என்னென்னா ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா தெர்மல் எனர்ஜி டெவலப்ட், விச் மீன்ஸ் பவருக்கு வந்து நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். ஸோ பவர் வந்து இங்கே வந்து வோல்டேஜும் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் ரிலேட் ஆகணும். தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் பி விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் ரிலேட் ஆகிற மாதிரி திஸ் இஸ் த ஃபார்முலா, ரைட்? ஸோ இங்கே வந்து எது ரெண்டு ரிலேட் பண்ணோம் அப்படின்னா I'll have to find the relation between P100 divided by P for 200. ஃபைன். ஸோ ரெண்டுலேயுமே வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து என்னென்னா சேமாக தான் இருக்க போகுது. ஃபைன். ஸோ அப்போ மேலே வந்து வி ஸ்கொயர் ஃப்ளிப்டாக வந்து வரும், ரைட்? ஸோ வி ஸ்கொயர் டிவைடட் பை R100 டிவைடட் பை வி ஸ்கொயர் டிவைடட் பை R200 வந்திருக்க போகுது. தேர்ஃபோர் வி ஸ்கொயர் வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து நியூமரேட்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த 200 ohm டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த 100 ohம்னு எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ஃபைன். ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹேவ் லைக் 200 டிவைடட் பை 100 which is like 2:1, ரைட்? த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3. ஃபைன். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், புரிஞ்சிருக்கணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம், ரைட்? ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், என்னென்னு பார்க்கலாம். A Wheatstone bridge is used to determine the value of unknown resistance X. ஓகே, ஸோ unknown resistance X வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் by adjusting the variable resistance Y. ஸோ கீழே இருக்க போகிற வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து எக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். as shown in the figure, for the most precise measurement of X, the resistances P and Q will be. ஓகே, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா PQ எந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸாக செட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஃபைன். ஸோ ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். do not play any significant role அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுமே ப்ளே பண்ணாதுன்னா அது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கணும். இது வந்து Wheatstone bridge அப்படிங்கிறதுனால P/X should be equal to Q by variable resistance Y. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ do not play any significant role அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து மோஸ்ட் லைக்லி வராது. அடுத்தது பார்ப்போம். should be approximately equal to 2x. அது டபுள் த டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் சரி வர மாதிரி தெரியல. ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அண்ட் ஆர் ஸ்மால். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஷுட் பி வெரி லார்ஜ் அண்ட் அன்ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து தட் டூ இஸ் இல்லாஜிக்கல். ஃபைன். ஸோ ஏன்னா ரேஷியோஸ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் Wheatstone bridge வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி, அப்போ ஆப்ஷன் 3 தான் பெஸ்ட்டு ஃபிட் மாதிரி தெரியுது. அது என்னங்கிறத இன்னொரு தடவை தெளிவாக வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக Wheatstone bridgeக்கு நம்ம எப்படி வந்து ரேஷியோஸ் வந்து எடுப்போம்? P/X ஷுட் பி ஈக்குவல் டு Q டிவைடட் பை ஒய். கரெக்ட். இசட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ அப்போ P டிவைடட் பை எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு Q டிவைடட் பை ஒய்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ இது வந்து எனக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆக போகுது? ஸோ இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். P/Q which is equal to X divided by Y. ஃபைன். ஸோ அப்போ பியும் கியூவோட ரேஷியோவும் எனக்கு வந்து எக்ஸும் ஒய்யோட ரேஷியோவும் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா
சேமாக இருக்கணும். ஸோ அப்போ பியும் கியூவும் இங்கே சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கும்போது கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து 1 வந்து கிடச்சிரும். ஸோ கரெக்டாக வந்து அது வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வரும். விச் மீன்ஸ் ஒய்யில் நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வைக்கிறோமோ அதே ரெசிஸ்டன்ஸ் தான் எக்ஸோடதும் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நம்ம ஒய்யில் என்ன செட் பண்ணுறோமோ அதே தான் எனக்கு வந்து எதில் வந்திருக்க போகுது அப்படின்னா எக்ஸில் வந்து வந்திருக்க போகுது. ஸோ அது வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரப்போகுது, ரைட்? Therefore should be approximately equal and are small. This one makes more sense. அதனால் நான் வந்து இங்கே எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா I'll choose like option 3, right? அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் ஸ்மால் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சிக்னிஃபிகண்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் தான் எனக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து கன்சிடரபுளாக வேரி பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து கம்மியாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் தான் நிறைய வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், ஃபைன். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணும்போது எனக்கு வந்து அக்யூரேட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சிம்பிள் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். as the temperature increases the electrical resistance என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃபைன். ஸோ டிக்ரீசஸ் ஃபார் த கண்டக்டர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டருக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். நம்ம வந்து சொல்லியிருக்கோம்ல தியரியில், டிராஃபிக் ஜாம் மாதிரி. தேர்ஃபோர் இன்க்ரீசஸ் ஃபார் த கண்டக்டர் தான் கரெக்டாக இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இன்க்ரீசஸ் ஃபார் த கண்டக்டர் பட் டிக்ரீசஸ் ஃபார் த செமிகண்டக்டர். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் மை ஆன்சர், ஃபைன். ஸோ இந்த சம்லாம் புரிஞ்சு வந்துருக்கணும். ஸோ கண்டக்டருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பிகாஸ் லைக் டிராஃபிக் ஜாம் மாதிரி ஏற்கனவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்குள்ளேயே கொலிஷன் வந்து அதிகமாயிரும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக. அதே இந்த கேஸ் ஆஃப் செமிகண்டக்டருக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம ஹீட் பண்ண எனக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும், ஃபைன். ஸோ இதெல்லாம் தியரியிலே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது, ஆர்கியூ பண்ணதான், டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மும் சிம்பிள் சம் தான். என்னன்னு பார்க்கலாம். if the galvanometer G does not show any deflection, so Gங்கிறதுல வந்து there is no deflection, which means current through this part வந்து it is 0. இந்த சர்க்யூட் ஷோன் த வேல்யூ ஆஃப் ஆர்எஸ். அப்போ ஆரோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகே? ஸோ ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது, இங்கே செகண்ட் பார்ட்டில் ஆக போகிற வோல்டேஜ் ட்ராப் வந்து இந்த 2 வோல்ட்டுக்கு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா கேல்வனோமீட்டர் வந்து இட் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன், ஃபைன். பொட்டன்ஷியோமீட்டர் பேஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். நம்ம இதே மாதிரி சம் முன்னாடியே சால்வ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து இதோட வோல்டேஜ் ட்ராப்பும் எனக்கு வந்து இதோட வோல்டேஜ் ட்ராப்பும் எனக்கு வந்து சேமாக இருக்கணும், ரைட்? அப்போ சேமாக இருக்கணும் அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் எனக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஷுட் பி லைக் 2 வோல்ட். அப்போ தான் எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது, ரைட்? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து எவ்வளோ வந்துருக்கணும்? இங்கே வந்து டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி வந்து இட் இஸ் லைக் 10 வோல்ட். அப்போ இது வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 8 வோல்ட். ஓகே, ஸோ 8 + 2 வில் பி லைக் 10 வோல்ட், ஃபைன். ஸோ அப்போ இது 8 வோல்ட் இருக்குது அப்படின்னா இது வழியாக எனக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகே? இங்கே செகண்ட் பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டில் வந்து எனக்கு வந்து ஐ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்? ஸோ V = IR, அதை வந்து அப்படியே போட்டுற வேண்டியதான். விக்கு பதிலாக இங்கே வந்து 8 வோல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து கரண்ட் ஐ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் R வந்து இட் இஸ் லைக் 400, ஓகே? ஸோ அப்போ ஐ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 8/400 கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா you will have like 2/100, right? அப்போ 2/100 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் 0.02 ஆம்பியர். அவ்வளோ கரண்ட் வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது, ஃபைன். அப்போ அந்த 0.02 ஆம்பியர் தான் எனக்கு வந்து செகண்ட் பார்ட்லையும் ஃப்ளோ ஆகும் பிகாஸ் திஸ் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன், ஃபைன். புரியணும்? அப்போ இங்கேயும் 0.02னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் R வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? ஃபைனல் ஆன்சர் R will be equal to V/I. விக்கு வந்து நான் வந்து 2 வந்து போட்டாச்சு. ஐக்கு வந்து நான் வந்து எவ்வளோனா I'll put 0.02, ரைட்? ஸோ அப்போ அப்படி நம்ம டெசிமல் பிளேசஸை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா 200/2 வந்து எனக்கு வரும் which is like 100 Ohm, ஃபைன். த ஆன்சர் here is option 3, ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், புரியணும். அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து கலர் கோடிங் பேஸ் பண்ண சம் தான், சிம்பிள் சம். என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கார்பன் ரெசிஸ்டர் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் கலர் கோட்ஸ் இஸ். ஸோ அவங்க வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க விச் இஸ் லைக் 22000, ஓகே? 22,000 வந்து இருக்க போது ±5%. த கலர் ஆஃப் த தேர்ட் பேண்ட் மஸ்ட் பி, ஓகே? ஸோ அப்போ தேர்ட் பேண்ட் வந்து எனக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு, ஓகே? ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 பேண்டும் எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சிக்னிஃபை பண்ணும், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து 22ன்னு இருக்குது. ஸோ 22 அப்படின்னா BB ராய், ஓகே?
BBR. ஸோ ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு 2க்கும் 2க்கும் எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ரெட்டு வந்து வந்திருக்கணும். 22 இன்ட்டு 10⁻³ வந்து வந்திருக்கணும், ரைட்? ஸோ அப்போ பவரில் வரப்போகிறது தான் எனக்கு வந்து தேர்டு பேண்டிங்கு. ஆப்வியஸாக ஃபோர்த்து பேண்ட் வந்து அந்த டாலரன்ஸ், ரைட்? இங்கே வந்து 5% அப்படிங்கிறது இட் ஷுட் பி லைக் கோல்டு தான் 5% வந்து வரப்போகுது. அது வந்து தேவையில்லை. எனக்கு வந்து தேர்டு பேண்டு தான் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வந்து தேர்ட் பேண்ட் அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தேர்ஃபோர் BBRO. ஓகே, ஸோ அப்போ O வந்து இட் இஸ் லைக் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் ஷுட் பி மை ஆன்சர் விச் இஸ் லைக் ஆப்ஷன் 3. ஃபைன், இதெல்லாம் ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் த ஃபாலோயிங் சர்க்யூட் இஸ். ஓகே, ஸோ அப்போ கீழே வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்யூட் வழியாக மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட்டும் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து ஃபேவரபுளாகவே நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்னென்னா 10 வோல்ட் தான் டாமினேட் பண்ண போகுது when compared to 5 வோல்ட், ரைட்? ஸோ அப்போ கரண்ட் வந்து நான் இந்த சிச்சுவேஷனில் கிளாக் வைஸில் போகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ கிளாக் வைஸில் உள்ளே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்? ஸோ 10 minus 5 ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இட் வில் பி லைக் 10 minus 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து I டைம்ஸ் த கரண்ட், ரைட்? I டைம்ஸ் த ரெசிஸ்டன்ஸ், ரைட்? அப்போ I இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R வந்து எனக்கு எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா 2 + 1 இஸ் லைக் 3, 3 + 7 இஸ் லைக் 10. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் வில் பி லைக் 10. ஸோ I டைம்ஸ் 10 which is equal to 10 minus 5. அப்போ I வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர், ரைட்? ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து I வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர். அந்த 0.5 ஆம்பியர் எப்படி இங்கே வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் ஃப்ளோஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ரைட்? ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் A to B, ரைட்? அப்போ A to B வந்து வழியாக ஃப்ளோ ஆகுது த்ரூ E, கரெக்டு தான். ஸோ 0.5 ஆம்பியர் ஃப்ரம் A to B த்ரூ E. த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2, ரைட்? இதெல்லாம் சிம்பிள் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் பிளேஸ் பண்ண சம் தான். ஸோ டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 10 ரெசிஸ்டர்ஸ் ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R are connected in series to a battery of EMF E and negligible internal resistance. ஓகே, ஸோ 10 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா கேபிட்டல் ஆர்னு கொடுத்துட்டாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸில் வந்து கனெக்ஷன் வந்து இருக்குது. ஃபைன், அடுத்தது வந்து then those are connected in parallel to the same battery. ஸோ அதே பேட்டரியில் நம்ம நெக்ஸ்ட் கனெக்ஷன் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா parallel கனெக்ஷன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபைன், ஸோ அப்போ ரெண்டு சிச்சுவேஷன்லேயும் எனக்கு வந்து சேம் பேட்டரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். the current is increased n times the value of n is. அப்போ கரண்ட் வந்து n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த சிச்சுவேஷனில் வேல்யூ ஆஃப் n வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைன், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் B ஈக்குவல்ஸ் IR இதுவே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம வச்சுருக்க போகிற பேட்டரியோட EMF வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் E. அதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு I. அதில் ஃப்ளோ ஆக போகிற கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கோம். ரெசிஸ்டன்ஸ் R வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 10 டைம்ஸ் R, ரைட்? ஸோ ஒரு சீரீஸ் அப்படின்னா ஆட் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் லைக் 10R. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனில் அதே 10 ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து பேரலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம பேரலில் நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா you will have same EMF E which is equal to new current வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா I dash வச்சுக்கலாம். ஆனால் வந்து அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க the current is increased n times. ஓகே, ஸோ அப்போ இனிஷியலில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்க போகிற கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் யூ வில் ஹேவ் n டைம்ஸ் I கரண்ட் வந்து இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்கணும்? இட் ஷுட் பி லைக் R டிவைடட் பை 10, ரைட்? ஏன்னா 1/R + 1/Rன்னு வரும். ஸோ வில் ஹேவ் லைக் 10 டிவைடட் பை R. ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா வில் ஹேவ் R/10. ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த n. ஃபைன், ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஸோ EE இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட். I கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ R வந்து இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். ஃபைன், இதை நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது எனக்கு வந்து 1 which is equal to you will have so 1 divided you have like n divided by 10 டினாமினேட்டரில் வந்து இருக்க போகுது. அது ஃப்ளிப் ஆகி அப்படியே நியூமரேட்டருக்கு போகுது அப்படின்னா 10 goes to the numerator. So you'll have like 10 into 10 divided by n. Fine, ஸோ அப்போ n வந்து it will be equal to 100. Fine, ஸோ அப்போ கரண்ட் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இனிஷியல்
கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். therefore n is equal to 100 which is like option 2. ஃபைன். ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம் தான், பார்த்தாலே தெரியுதுல, டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட லாஸ்ட் சம் வந்து வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த சம் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணது. ரைட், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் வயர் at 0 degree Celsius is 2 ohm. ஓகே, ஸோ 0 degree Celsiusல பிளாட்டினம் வயருக்கு வந்து R0 வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, which is like 2 ohm. ஃபைன். And 6.8 ohm at 80 degree Celsius. Fine. The temperature coefficient of the resistance of the wire is okay. So அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா temperature coefficient of the resistance என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், ஸோ அப்போ ஃபார்முலா வந்து தியரியில் பார்த்துட்டு இருந்தது RT which is equal to R0, ஓகே, 1 plus alpha, ரைட், T minus T0 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ரைட், அப்போ இதில் அவங்க கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து தெரியாத ஒன்றே ஒன்று வந்து ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். ரைட், அப்போ இங்கே வந்து ஆர்டி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 6.8 which is equal to R0. ரைட், ஸோ R0 வந்து it will be equal to 2 ohm. ரைட், 0 degree Celsiusல இருக்க போகிறது. ஸோ தட் இஸ் லைக் 2 ohm plus 1 plus alpha T minus T0. ஸோ ஹையர் டெம்பரேச்சர் வந்து எனக்கு எதுக்குன்னா இட் இஸ் லைக் 80 degree Celsius. T0 வந்து இட் இஸ் லைக் 0 degree Celsius. ரைட், அப்போ இட் வில் பி லைக் 80 minus 0 which is like 80. ஃபைன். இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், வில் கெட் த ஆன்சர். ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது எழுதிடலாம். 1 plus alpha 80 which is equal to 6.8 divided by 2. ரைட், ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணிடுறோம். பார்த்தாலே ஈஸியாக தானே இருக்குது. ஸோ கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் லைக் 3.4. ஃபைன், ஸோ யூ காட் லைக் 3.4. அப்போ 3.4ல் வந்து 1 வந்து சப்ராக்ஷனில் போயிடுச்சுன்னா யூ ஹேவ் லைக் 2.4. ஸோ யூ வில் கெட் 80 alpha which is equal to 2.4. ரைட், அப்போ இங்கே வந்து ஆப்வியஸாக இந்த 80 வந்து இட் கோஸ் டு த டினாமினேட்டர். ஃபைன், ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது வந்து டினாமினேட்டருக்கு வந்து 80 வந்து போயிட போகுது. ஸோ அப்போ 80 வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 0 வந்து நம்ம ஃபஸ்ட்டு 80 வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ 80 வந்து கேன்சல் அவுட் 8 டேபிளே ஸ்ட்ரைட்டாகவே ட்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ இட் இஸ் லைக் 10. மேலே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 0.24 வந்து இட் ஷுட் பி 3. ரைட், 0.3 டிவைடட் பை 10 வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ரைட், அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து முன்னாடி நகர்த்துறேன் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 3 டிவைடட் பை 100 வந்து வந்திருக்கணும், which is nothing but 3 into 10 power minus 2. ஓகே, the answer here is option 3. 3 into 10 power minus 2 வந்து option 3 is my answer. Fine. ஸோ இந்த சம்ஸில் எதுவுமே டவுட் வந்துருக்கக்கூடாது. ஸோ இந்த செஷனில் நம்ம ஒரு 13 சம்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ எல்லா சம்மே பார்த்தாலே தெரிஞ்சில்ல, ஈஸியாக தான் இருக்கும். ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு வந்து எக்ஸாமில் வரப்போகிற சம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரைட், ஸோ இல் கெட் அரௌண்ட் லைக் 3-4 கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், நல்லா தெளிவாகவும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். ரைட், ஸோ இதெல்லாம் நம்ம விடவே கூடாது. ஃபைன். ஸோ வித் திஸ் all the PYQs got completed. அதே மாதிரி இந்த செஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைன், பை.